அது என்ன லைன் கிஸ்? ஓ அண்ணா இது ரிட்டன் கிஸ். ஏண்டா தம்பி, வயல்ல அறுப்பு வேலை நடக்குது, அங்க போகாம இங்க வந்திருக்கிறீங்க? அறுப்பு வேலையில ஒரு பொறுப்பான ஆள் பார்க்கணும், நீங்க போங்க. நான் போயிருப்பேன், அங்க எல்லாம் ஆம்பளைங்களா வேலை செய்யறானுங்க. இங்கதானே கலர்ஃபுல்லா இருக்கும். ஏனுங்க படம் போட்டு மணி நேரம் ஆச்சுங்களா? 4வது ரயில் ஓடுது, என்ன விஷயம்? இல்லீங்க, முதல்ல இருந்து பார்த்தா தானே படம் பார்த்த மாதிரி இருக்கு. டேய் களிமண்ணு மண்டையா, அங்க பார் என்ன படம் போட்டிருக்கு, மகளிர் மட்டும். தம்பி இதுக்கு தான் இன்னைக்கு தியேட்டருக்குள்ள பெண்கள் தான் அளவிடு, நாட்டு அளவிடு ஆண்கள் வெளியே போர்டு போட்டுருக்கணும். பாரு உடக்கா மாதிரி மூஞ்சி வச்சுட்டு கேள்வி கேட்கறான். இவனுக்கு எல்லாம் நான் பதில் சொல்லணுமா? படா, இந்த மூஞ்சிக்கு எல்லாம் திருப்பி இருக்க நம்ம படம் ஓட்ட முடியுமா? என்னங்க? ஹாய் பிளாக் பியூட்டி. படம் போட்டு ரொம்ப நேரம் ஆச்சுங்களா? நீ முதல்ல இருந்து படம் பார்க்கணும் அவ்வளவுதானே? ஆமாங்க. டேய் படத்தை பாடுற, முதல்ல இருந்து ஓட்டு. எங்க டிக்கெட்? டிக்கெட்ல இருக்கு கண்ணு, உள்ள போ. அண்ணே நம்ம பார்ட்டி. ஓ ஓ என்ஜாய் என்ஜாய். படம் பார்க்க விடுங்க. படம் பார்க்கறதுக்காக வந்தோம். ஐயோ, படத்தை பாருங்க. டேய் படம் எடுடா. அண்ணா தம்பி நீங்களா? சரசு வந்தா படம் பார்க்கணும்னு சொன்னா அப்படியே ஜாலியா உட்கார்ந்து பார்க்கலான்னு தான் வந்தோம். டேய் படத்தை முதல்ல திருப்பி போடுறா. ஏனுங்க உங்களுக்கே நல்லா இருக்குது, திருப்பி திருப்பி படம் போட்டுறீங்களா? இன்டர்ல போடுறது வணக்கம் போடுறது. என்ன வணக்கம் போட்டுருவோமா? ஓடுங்கண்ணா. வணக்கம். ஐயோ, அடிக்காதீங்க. அம்மா, வீட்டை விட்டு ஓடி போன பொண்ணுக்கு நீ பம்பாக்கி கடலாஸ் போட்டு எங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா? இது என்ன குழந்தைங்க இல்லாத வீட கிளவி நீ துள்ளி விளையாடுறதுக்கு? மியூசியம் இருக்கிற ரேஞ்சில் ஆம்பளைங்க இருக்க மறந்துடாத. ஏய் அவனை நீ வீட்டுக்குள்ள விட்டீங்கன்னா ஊருக்குள்ள ஒரு நாய் எங்களை மதிக்காது. ஏற்கனவே அவன் ஊரை விட்டு ஓடி போனதுனால தான் ஊருக்குள்ள ஓடி போய் எனக்கு பொண்ணு தர மாட்டேங்கிறான். என் அண்ணன் மனசை நோடிச்சிடல, கேட்டுக்க. சொந்தம் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள யாராவது வந்தா மாறுகள் மாறவே வாங்கிடுவேன். கிடைக்கலன்னா மாறு மூக்கு வாங்கிடுவோம். தள்ளுங்க. நாய நாங்க 2 பேரும் கத்திட்டு உன் காலில் விடலையா? உங்களுக்கு விஷயம் தெரியாதா? பம்பாயில இருந்து சின்ன கவுட்டி பெரிய கட்டிச்சு வராங்களாம். அதுதான் இந்த வளத்தை கொண்டு வரேன். உள்ள போனே கை காலை வெட்டிடுவேன். வெட்டிடுவீங்களா? இந்த தலையை வெட்டுங்க, கையை வெட்டுங்க, காலை வெட்டுங்க. சும்மா விளையாடாதீங்க. பாத்தியா, நாய் கூட இவங்கிட்ட விளையாடாது, நான் விளையாடணும். எல்லாம் கிளவி கொடுத்தாடா. கூப்பிடா கிளவி. கூப்பிட கிளவி. கூப்பிட கூப்பிட. டாய், என்னங்கடா சத்தம் பலமா இருக்குது? அறுக்க மாட்டாதவன் இடுப்பை சுத்தி 52 கருக்கருவாங்க மாதிரி ஆளுக்கு ஒரு அருவாளை கையில வச்சுக்கிட்டு கலாட்டாவை பண்றீங்க. டேய் சின்னவனே, வாடங்க. வாடான்னா அண்ணா கிளவி கூப்பிடுது. டேய் கையில அருவா வச்சிருக்கா, போகலன்னா பொட்டு போட்டாலும் போட்டுருவா போட்டிருக்கு. போ. ஏண்டா ஓடி போன உங்க அக்கா ஊருக்கு வர்றாங்கிறதுக்காக 2 பேரும் ஆளுக்கு ஒரு அருவாளை தூக்கிட்டீங்களே. நீங்க 2 பேரும் ஆத்தங்கரையில செய்யற அலும்புக்கு உங்களை ஊர் எல்லையில கூட சேர்க்க கூடாது. விழிக்கிறத பாரு. உங்களை பெத்த கடனுக்காக அதையெல்லாம் நான் பொறுத்துக்கல. அதே மாதிரி தான் என் பொண்ணு விஷயமும். என் பொண்ணுக்கு போராத காலம் தப்பு பண்ணிட்டு போயிடுச்சு. அதுக்காக அப்படியே போகட்டும்னு விட்டுற முடியுமா? தப்பு பண்றவங்களை எல்லாம் தலைமுழுகிறதுன்னு முடிவெடுத்தா அப்புறம் எந்த உறவுக்குமே அர்த்தம் இல்லாம போயிடும். கடைசி காலத்திலயாவது என் பொண்ணு என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் கருதாசி. இது பாருங்கடா, இனிமே என் பொண்ணு இங்கதான் வருவா, இங்கதான் இருப்பா. இது என் வீடு. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா இங்க இருக்கலாம், இல்ல இப்ப வெளியில போயிடுங்க. அதை விட்டுட்டு இங்க ஏதாவது கலாட்டா கலாட்டா பண்ணுனீங்க, வெட்டி வகந்துருவேன். படவாக்கலாம். கத்தியவா தூக்குறீங்க? கத்திய எல்லாம் இந்த கரியம் பண்ற வேலை. எனக்கு மரியாதை இல்ல, இந்த வீட்டுல இனிமே தங்க மாட்டேன். நான் தியேட்டர்லயே போய் படுத்துக்கிறேன். அண்ணா தியேட்டர்லயே போய் படுத்துக்கிறேன். பம்பாய் ஊருக்குள்ள காலை வைக்கட்ட மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இல்ல நான் தியேட்டருக்கு நான் பாத்துக்கிறேன்னா. தம்பி நம்பலாமாடா? நம்புங்கண்ணா, நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன்னா அண்ணா, நான் பாத்துக்கிறேன். எல்லாம் நான் பாத்துக்கிறேன். எவன்டா அவன் கார்ல வந்து இடிக்கிறது? எங்க கீழ சரியா ஆம்பளை இருந்து இறங்கி வர ஒட்ட புள்ளையாட்ட உள்ளே உட்காந்துருக்கேன். யாருங்க தம்பி? பம்பாயில இருந்து வரதா சொன்னாலே கிளவி. அந்த ஓடுகாலி கும்பலுக்கு இவன்தான்டா லீடர். அப்படியா? தம்பி இவதான்டா கிளவியோட பொண்ணு. புரியல? நம்ம அக்கா, நம்ம குடும்ப மானத்தையே கப்பல் ஏத்தினவா. அண்ணா என் ரத்தம் கொதிக்குதண்ணா. ஒரே அடி 2 பேரும் க்ளோஸ். நான் உள்ள போயிடுறேன், நீ வெளில இருந்து கேஸ் பாத்துக்கட்டா. போடா, நான் பாத்துக்கிறேன். நீ போடா. சுப்ரீம் கோர்ட் போனாலும் பரவாயில்ல, கேஸ நான் பாத்துக்கிறேன்.
டேய் தம்பி, இப்பதான்டா ரத்தம் கொதிக்குதுன்னு ஐஸ் மாதிரி ஆகி போச்சு. டேய் தம்பி, என்னடா ஆச்சு? கோயிலுக்கு நேர்ந்து கோழி மாதிரி ஆயிட்ட. டேய் தம்பி, இனி உனக்கு வேப்பல அடிச்சாதான் நீ தேர்வ. வா. யார் டாடி இவங்க ரெண்டு பேரும்? அதாம்மா உங்க மம்மி அடிக்கடி சொல்லுவாளே, எங்க ஊர்லயே எங்க பரம்பரை தான் ராஜ பரம்பரைன்னு. அந்த பரம்பரையோட வாரிசுங்க. இவங்களை பார்க்கதான் நம்ம பாம்பேல இருந்து வந்திருக்கிறோம். உங்க அம்மா கலர்ல கரையில போறான் பாரு, அவன் உன் பெரிய மாமன். உன் கலர்ல சகப்பா போறான் பாரு, அவன் சின்ன மாமன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ சொன்ன போது எனக்கு இப்படி ஒரு தம்பி இருக்கிறானேன்னு பூரிச்சு போனேன்டா. ஆனா பம்பாய்க்காரி வந்து இறங்கன உடனே அவளை பார்த்த பாரு ஒரு பார்வை, கரண்ட் கம்பத்தை நாய் பார்த்த மாதிரி என் முகத்திலே முடிக்காதா. அண்ணா, அந்த 3 பேரையும் பார்த்த உடனே அடிச்சு துரத்திடலாங்கிற வெறியோடு தான் இருந்தேன். ஆனா அந்த பொண்ணை பார்த்த உடனே மைண்ட் ஸ்லிப் ஆயிடுச்சு. உன் மைண்ட் பார் விளையாண்டது, அது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருச்சு. நீ பாப்பராக்கி மலையத்துக்காரிகளை பார்த்தாலே பம்புவேன். பம்பாய்க்காரி விஷயத்துல உன்னை நம்புறேன் பாரு, என் புத்திய கழட்டிட்டு அடிக்கணும்டா. கிளவி அவளுக்கு மூஞ்சிய பாக்குறதுக்கு முன்னாடி ஊர் எல்லையிலேயே துரத்திருப்பேன். எல்லாத்தையும் கெடுத்து விட்டியடா. அண்ணா, என்னடா அண்ணா, என்னடா அண்ணா, என்னடா? அக்கா ஓடி போனா தப்புதான். ஆஹா, மாமா கூட்டிட்டு ஓடினாரு, அதுவும் தப்புதான். ஆனா அந்த பொண்ணு அது என்ன தப்பு பண்ணிச்சனே? அது பச்சை மண்ணுன்னு விட்டா புடிச்சு பொம்மை செஞ்சு போட்டிருக்க. டேய், ஒக்கா ஓடி போனே அவ உறவை அறுத்து விட்ட. அவளுக்கு வக்காலத்து வாங்கினீன்னா எனக்கு ஒரு தம்பி இல்லைன்னு தண்ணி தெளிச்சு விட்டுருவேன். என்ன இது கிளம்பி கோவிச்சுட்டு வேண்டாம்டா. உட்காருங்க அண்ணே. உட்கார மாட்டேன். உட்காருங்க அண்ணே. சரி உட்கார்றேன். சாப்பிடுங்க. சரி சாப்பிடுறேன். நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? சும்மா வாங்க வீட்டுக்கு போலாம். டேய், வலையில சிக்கின எலிய நடுவ விட்டுட்டு வங்கில இருக்கிற எலிய அடிக்க கூப்பிடுறியா? அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன். சரி, நீங்க இல்லாத வீட்டுல எனக்கு என்ன வேலை? ஆமா, அவங்களை எப்படி விரட்டலாம் தான் யோசிக்கிறேன். அண்ணே, நான் தானே பயந்துட்டீங்களா? டேய் நாயே, நீயா இந்த நேரத்துல இங்க வந்த? நம் தியேட்டரில் விளம்பர கண்ணாடிகள் போட்டுவிட்டு இப்பதான் சிறுநீர் டேய், இங்க கழிச்சிடாத. கழித்து விட்டேன் ஐயா. பெரிய கம்பன் தம்பி தமிழ்ல தள்ளாடுறாரு, அத வையே. அண்ணா, சூப்பர் ஐடியா. என்ன, நீங்க எவ்வளவு பெரிய தைரியசாலி. நீங்களே பேய் மாதிரி ஒரு உருவத்தை பார்த்து பயந்துட்டீங்கன்னா அந்த பாம்பேக்காரங்க நிலைமை. இது ஐடியா. அது வந்து தம்பி மூடுங்க. டேய், நான் அதுக்கு சொல்ல மூடுங்கம்மா. மூச்சு முட்டுதுடா. அட மூச்சு முட்டுது. ஐயோ, தம் பிடிச்சுங்க. டேய், பம்பாய்க்காரிகளை பயமுறுத்தி துரத்துவேன்னு பார்த்தா நீ என்ன பயமுறுத்துறிய? உனக்கு பயமா இருந்தா பக்தி பாட்டு பாடு. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவி. டேய், என்ன பாட்டு பாடி நாடகம் வச்சுக்க? நம்மளை முத்து முத்து. டேய், முத்தம் பாக்குற பார்வை சரியில்லை. முத்து, டேய் பொம்மை கல்றா. முத்து, நான் தான் சிரிசு. முகமூடி தூக்குங்கண்ணா, முகமூடி தூக்குங்கண்ணா. டேய், வரமாட்டேங்குதுடா. எங்கடா இறுக்கி கட்டி தொலைச்ச? உங்க அண்ணன் சொல்ல தெரியல. முத்து அண்ணன், அண்ணன் வரமாட்டேங்குது. ஐயா ஐயா ஐயா, முத்து அண்ணா, முத்து ஐயா, அண்ணன் 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 அண்ணா அண்ணன், நான் தான் அண்ணன். அண்ணா ஐயோ, வேட்டி பிடிக்கிறேன். அண்ணே, நீங்க ஆரம்பிச்ச வேலைய நான் முடிக்காம விடுவேனா? யாருது? யார் இந்த நேரத்துல? சின்னம்மா, ஐயோ அம்மா. சின்னம்மா வாய்ஸ் மாதிரி இருக்கு. ஏய், இது உனக்கே நியாயமா இருக்கா? 1/4 கிலோ கறிய ஒரே கடியில கடிச்சு எடுத்துட்டு மாதிரி எதிரில உட்கார்ந்து நீலி கண்ணீரா வடிக்கிற? உண்மையிலேயே கடிச்சிட்டோம்னு நினைச்சு அழுகிறியா, இல்ல நல்லா கடிச்சு வைக்கலன்னு நினைச்சு அழுகிறியா?
அமாவாசை கிருத்தின்னு சொல்லி உனக்கு வெறும் பருப்பு வெந்தய ரசம் வச்சு போட்டனா இல்ல வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை விரதம் பிடிக்கிறேன்னு சொல்லி வெறும் வயித்தோட பட்டி போட்டனா நான் சாப்பிடனா நாயே உனக்கு நான் ஆக்கி போடல கொஞ்சம் ஏமாந்திருந்தா ஆட்டு கொடையிருப்பிய அது என்ன எல்லா நாய்க்கும் தொடக்கறி பிடிக்குது உனக்கு மட்டும் நெஞ்சுக்கறி பிடிக்குது வாட் இஸ் த ரீசன் டெல் மீ இவ்வளவு திட்ட கொஞ்சம் கூட அசையாம படுத்திருக்கே நீ அதை ஏன்பா திட்டுற பாவம் அது உன் மேல எவ்வளவு பாசம் வச்சுக்கு தெரியுமா எனக்கு தானே தெரியும் துரத்து உனக்கு அடிபட்டுருக்குன்னு தெரிஞ்ச உடனே சோறு தண்ணி கூட சாப்பிடாம அழுதுகிட்டே படுத்திருக்கு எப்படி சாப்பிடும் மொத்தத்தை இங்க இருந்தாலும் எடுத்திருக்கு ஒரு வருஷத்துக்கு அதுக்கு பசிக்காது சிறுசே யாருக்கு 3 பாலு அவங்கள துரத்துறதுக்கு இனி அண்ணனை நம்பி பிரயோஜனம் இல்ல நான் ஏன் பிரெயினையும் யூஸ் பண்ண போறேன் என்ன செய்ய போறீங்க பேய்க்கு பயப்படாதவங்க கூட பேதிக்கு ஆட்டம் கண்டு போயிடுவான் புரியலையே புரிய வைக்கிறேன் டன் டடன். என்னது இது பேதி மாத்திரை எடு பால ஆ. மாமா இந்த 2 மாத்திரையில இங்க விட்டா பாம்பே போய் தண்ணிக்கணும் கொக்கோ ஏங்க, அக்கா கூட பிறந்தது கொஞ்சம் பார்த்து கூட பிறந்ததுனால ஆ. பாசம் கொஞ்சம் ஜாஸ்தி ஐயோ ஐயோ இந்து இத உடம்பு தாங்குமாமா உடம்பு தாங்கலன்னா வேற எந்த உடம்பு தாங்க போகுது ஐயோ ஐயோ என்ன இவ்வளவு மாத்திரை போடுறீங்க இதுல அவ இது திருப்பி பாம்பே போகவே கூடாது ஆ. இங்கே பெட் ரெஸ்ட் எடுத்து எங்கூடே செட்டில் ஆயிடணும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு என்னங்க அம்மா, பால் ஆச்சரியமா இருக்கு இந்த வீட்டுல பாலெல்லாம் கூட குடுக்கீங்களா உங்களுக்கு கவுண்டர்களுக்கு சண்டையா இருக்குது இல்ல அதுல சமாதானம் போலாம்னு இந்த பாலை கொடுத்துருக்காங்க என் தம்பிங்க எவ்வளவு சீக்கிரமா மனசு மாறிடுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல நினைக்கவே நினைக்காதீங்க டேய் என்னடா அது பாலு பால் பால் குடுக்கணும் உனக்கு பண்ணாட்டு வந்துருச்சா புரியலாத கொடுங்க அண்ணே நானும் உங்க தம்பி சேர்ந்துதான் ஓ அவனையும் கூட்டி சேர்த்துக்க நீ இந்த வீட்டுல உங்களுக்கு பழைய கஞ்சி கூட குடுக்கணும்னு சொல்லிருக்கல பால் குடுக்க நீ இதுல என்ன சேர்த்துக்கு தெரியுமா தெரியும்டா எனக்கு இவன் மேல உள்ள கிழக்கத்துல பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு ஒரு புஷ்டியா குடுத்துருப்பான்டா அந்த பாலை நானே குடிக்கிறேன் அண்ணே டேய், நான் குடி பண்ணா அண்ணே வேணா பின்னாடி பின்னாடி என்ன முன்னாடியே குடிக்கிறேன் பார் அண்ணே வேணா தாங்காதண்ணே மொடாக்கல்லையே ஒரு முடக்கல குடிச்சு ஏப்ப விட்டு வந்தான்னா சிங்கிள் கிளாஸ் மில்க் என்ன என்னடா பண்ண பார் ஐயோ உங்களை ஆட்ட வந்தா காப்பாத்தணும் அண்ணே இந்த பால் ஒத்துக்கிறாதுண்ணே டேய், கறவை பால் கவுண்டருக்கு ஒத்துக்காதுன்னு சொன்ன முதல் ஆள் நீதான் பாத்துக்க டேய் தம்பி என்ன தைரியம் இருந்தா நீ அவங்களுக்கு பால் கொடுத்து அனுப்புவ அங்கதான் நீங்க என் மாஸ்டர் பிளான புரிஞ்சுக்கல என்ன மாஸ்டர் பிளான் அது பாதாம் பால் கிடையாது பேதி பால் பேதி பாலா ஆமா பால்ல பேதி மாத்திரை கலந்து கொடுத்துட்டேனே இன்னும் இருந்த பாம்பே கரங்க துண்டக்கான துணியை கடந்து அலைஞ்சுக்கிட்டு இருப்பா டேய், அந்த கருப்பு கொண்டாந்தானே அந்த பாலா ஆமா ஐயோ அந்த பாலை நான் தானடா குடிச்சேன் ஐயோ என்னடா சொல்றாரு எங்க சொல்ல விட்டாரே அண்ணா அண்ணா ஏண்டா எத்தனை நாளாடா திட்டம் போட்டிருந்தீங்க இத முன்னாடியே சொல்றது இல்லையாடா நான் தான் பின்னாடி பின்னாடி சொன்னேன் கேட்டீங்களா இது சிக்னலோட கோடு வேடாடா எனக்கு புரியலையாடா நீ சொன்ன பின்னாடிக்கு இப்பதான்டா அர்த்தம் புரியுது ஒண்ணு ஐயோ ஐயா ஐயா ஐயோ என்னால முடியல சாமி எந்திரிங்கண்ணே எந்திரிங்கண்ணே எத்தனை பாரு புரியலையா எத்தனை மாத்திரை போட்டீங்கன்னு கேக்குறாரு அதுவா 2 அப்புறம் நீ 3 போட சொன்ன இல்லையே 4 இல்ல போட சொன்ன அப்புறம் 2 போட்டோம் ஐயா ஐயா 4 போட சொல்றதுல நம்ம 1 அண்ணா முடியாது நேர வாங்க இதுக்கு இதுக்கு வாங்க சொல்றல சீக்கிரம் வாங்க இது எல்லாமே எனக்கு தானே எக்ஸ்கியூஸ் மீ என்ன நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பாம்பேல இருந்து உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம ரொம்ப மோசம் நீங்க அதுல இருந்து இதெல்லாம் ஏதுடான்னு என் அண்ணன் கேட்ட நான் என்ன பதில் சொல்றது ஏன் நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்ல வேண்டியது தானே ஆமா உனக்கு என்ன
இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே பாம்பே கிளம்பி போயிடுவேன். அப்புறம் என் அண்ணன் கிட்ட மாட்டிட்டு முழிக்க போறது நான் தானே. என்ன மாமா நீங்க சும்மா பேருக்கு தான் பெருசா மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு கழுத்துல புலி நகெல்லாம் மாட்டிக்கிட்டு பாம்பே தாதா மாதிரி இருக்கீங்க. ஆனா அண்ணனா பயந்து பயந்து சாகுறீங்க. நான் என்ன பண்றது இந்து? என் அண்ணன் பேச்சு நான் இது வரைக்கும் மீறினதே இல்லையே. ஆமா என்கிட்ட கூட தான் பேச வேணாம்னு சொல்லிருக்காரு. ஆனா பேசிட்டு இருக்கீங்கல்ல. காரணம் எனக்கும் தெரியல. ஆனா நான் ஒண்ணும் சொல்றேன், எனக்கு நான் ரொம்ப பிடிச்சு போச்சு. இத வெள்ளை யார்ட்டையும் சொல்லிடாத, உன் மனசுக்குள்ளே வச்சுக்க. உங்ககிட்ட இந்த இன்னசென்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. I like you. மாமா மாமா என்ன மாமா அடிக்கடி இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆயிடுறீங்க? நான் ஊர்ல இருந்து வந்தப்ப இப்படிதான் விரைச்சு நின்னுட்டு இருந்தீங்க. இப்போ இப்படி ஆயிட்டீங்க, என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல, நீ அக்கா ஜாடையா மாமா ஜாடையான்னு யோசிச்சேன். சும்மா இதுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பேர் இருக்கு. என்ன சொல்லு. ஏய் தம்பி, ஐயோ யானை, நான் வரேன். என்ன மாமா, என்ன விட உங்க அண்ணன் தான் உங்களுக்கு முக்கியமா போயிட்டாரா? யானை பத்தி உனக்கு தெரியாது, என்ன விட்டு நான் ஓடிடுவேன். உங்க அண்ணன் தான் உங்களுக்கு முக்கியம். நான் கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுத்துருங்க. என்ன மாமா அது? நீ தந்ததில்ல திருப்பி கொடுன்னு கேட்ட இல்ல, அதான் முத்தத்தை சேர்த்து கொடுத்துட்டேன். இது நான் கொடுத்த முத்தமே இல்ல. முத்தத்துல நான் கொடுத்த நீ கொடுத்ததுல இருக்கா? ஆமா பின்ன நான் எப்படி கொடுத்தேன்? ஸ்மூத்தா இச்சுன்னு கொடுத்தேன். நீங்க பச்சைக்குன்னு கொடுத்து. இச்சுக்கும் பச்சைக்கு ஒரு எழுத்து தானே வித்தியாசம், விட்டுரு. சரி விட்டுடுறேன். ஆனா நீங்க என்ன நாளைக்கு வெளியே கூட்டிட்டு போகணும். அதெல்லாம் முடியாது. சரி வேண்டாம், போங்க. உங்க அண்ணன் கிட்ட நீங்க முத்தம் கொடுத்ததா சொல்லிடுறேன். ஓ விட்டுரு தாயி, நாளைக்கு கூட்டி போறேன். டேய் தம்பி, அண்ணா என்ன உடம்பெல்லாம் செண்டு வாரி அடிக்குது? மாடி போறியா? என்ன திருதின்னு முடிக்கிற? இதுக்கு முன்னாடி அந்த பார்வை நான் எங்கேயோ பாத்துருக்கேன். அந்த பம்பாய்க்காரி பாத்தியா? டேய், மோசா புடிக்கிற நாய் மூஞ்சிய பார்த்தாலே தெரியும். பாத்தேன் தம்பி, ஏற்கனவே அக்காவை தலை முடிக்கிட்டேன். உன்னை தம்பின்னு கூட பார்க்காம தண்ணி அடிச்சிருவேன். அவ ஏரியா பக்கம் போன தொலைச்சிருவேன். திருசு, சேலம் சேமலா பக்கத்து ஒரு திருவிழாக்கு ஆட வந்திருக்கா. ராத்திரிக்கு நம்ம தோட்டத்து மக்களை கூட்டி வந்துருவா. டேய், இனிமே இந்த மாதிரி விஷயம் எல்லாம் என்கிட்ட வந்து சொன்ன எட்டி உழைச்சிருவேன். போடா. என்னங்க இது அநியாயமா இருக்குது? சேலம் சேமலாவும் திருசு வேணாங்குது. போன வருஷம் கூத்தே நடத்த விடாம அவங்க கூட கூத்து அடிச்சிட்டு இருந்தீங்க. என்னாச்சு உங்களுக்கு? டேய், தப்பு செய்யற மனுஷன் திருந்தவே கூடாதா? என்னைக்கு நான் இந்துவை பார்த்தேன்னு அன்னைக்கு திருந்திட்டேன். இனிமே எந்த பொண்ணு மூஞ்சி ஏறது கூட பார்க்க மாட்டேன். அம்மா நான் குளிக்க போறேன். அம்மா சோப் எடுத்து வாங்க, மறந்து வந்துட்டேன். எங்க போயிட்டாங்க? அந்த அருவி கடலோரம் ஒரு அழகை கண்டேனே. அம்மே அம்மே அம்மே, அம்மா அம்மே அம்மே அம்மே. இந்து இந்து இந்து, ஓ நீ என்கிட்ட பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எங்க அண்ணன் ரொம்ப திட்டிருக்காரு. அந்த ஆளை எப்பவுமே அப்படிதான் முடவாதம் பிடிச்சது. அவருக்கு எஜுகேஷன் வேற கொஞ்சம் கம்மி. என்ன மாதிரி படிச்சிருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் டீசெண்டா பேசிருப்பாரு. ஆமா, இவர் லண்டன்ல பிசினஸ் கிளாஸ்ல MPA படிச்சிருக்காரு. எஜுகேஷன்ல இவர் காஸ்ட்லி, எஜுகேஷன்ல நான் கம்மி. இந்த நாயே 6ஆம் கிளாஸ்ல 5 தடவை ஃபெயில் ஆகியிருக்கு. வாத்தியார் அடிச்சு நான் தான் பாஸ் பண்ண வச்சிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் என் அம்மா மாதிரி சிகப்பு, அவரை அப்புச்சி மாதிரி கருப்பு. இதுல ஒரு பொறாமை. ஐயோ, இதை விட முக்கியமான மேட்டர் என்னன்னா, 35 வயசாயும் பார்ட்டிக்கு கல்யாணம் ஆகலையா? யாரும் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காது. என்ன எது வேணா சொல்லட்டும், ஆனா அத்தனை பேருக்கு முன்னாடி ஒன்ன திட்டினார்ல, அப்பவே அந்த ஆளை நான் வெட்டி இருப்பேன். ஊருக்குள்ள எங்களை 2 பேரும் ராமலட்சுமணன் பேசிக்கிறாங்க. இப்ப நான் அந்த ஆளை வெட்டினேன். அண்ணன் தம்பி உறவு ஒன்னால பிரிஞ்சிருச்சு ஊருக்குள்ள பேசிப்பாங்க. அந்த ஆளை வெட்டுறத பத்தி எனக்கு கவலை இல்லை இந்து. ஆனா அதனால உனக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட கூடாது பாரு. உனக்கு ஏதாச்சுன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாதுமா. அதனாலதான் தூக்கின அறிவாளைய கீழே போட்டுட்டேன். bloody fool. நீங்க அப்போ உள்ள ராமர் குளிக்கிறாரா? இருடி, உள்ள யார் இருக்காங்கன்னு தெரியாமலே சோப்போட வந்துட்டியா? 20 வருஷத்துக்கு முன்னால உங்க அம்மா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணா, நீ வந்த உடனே அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை உண்டு பண்றியா? கீழே போட்டுருக்க அருவாளை எடுக்க வச்சிடாத. ஓடி. இந்த பார், இந்த பாத்ரூம் கிட்ட பம்பறது, படுக்கு மேல உட்கார்ந்துட்டு குரங்கு மாதிரி தவறது, இதெல்லாம் இன்னைக்கு கூட விட்டு. அவ ஏரியா பக்கமா நான் பார்க்க கூடாது. சரிங்கண்ணா. ஓ டேய், அது என்ன எஜுகேஷன்ல நீங்க ரொம்ப ஜாஸ்தி, நாங்க கம்மி. கோவம் வந்தா நீங்க அருவாள் எடுத்து வெட்டி போடுவீங்களா? அது தமாசுக்கு சொன்னேன். அது என்ன தமாசு வெட்டுறதுல?
ஏய். ம். ம். மழை வந்தா மிளகாய் அள்ளி வைக்கணுங்கிற துப்பு இல்லாம நானே விட்டு புட்டியே. பங்குனி மாசம் மழை பெய்யும் கனவே கண்டேன். இந்த நொன்னாட்டியத்துக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என் பாட்டி நம்ம வீட்ல ஏதாவது விசேஷமா என்னென்னமோ எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஐயோ அந்த கூத்தை ஏன் கேக்குற? உன் மாமனுங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்காம தனி கொடுத்துரும் போயிட்டானுங்க. ஏன் அப்படி செய்றாங்க? அது இந்த குடும்பத்துக்கே உண்டான குசும்புமா. நீங்க எல்லாம் வந்தது அவனுங்களுக்கு பிடிக்கலையா. நீங்க இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் நம்மளோட அவனுக்கு சாப்பிட மாட்டானுங்களாம். அவனுங்களே சமைச்சு அவனுங்களே சாப்பிட போறானுங்க. டேய் என்ன நீயா இருக்கு போட்டு நீயா தின்னுக்கிற? இங்க பாரு ஒருத்தன் தொட்டு தொட்டு நக்கிட்டு இருக்கிறான். உப்பு பார்க்க வேண்டாம் அவனை. என்னத்த உப்பு பாக்குற? இதெல்லாம் திங்கிறதா இனிமே நாங்க? ஐயோ என்னடா கஷ்டப்படுறீங்க? பேட்டரி செல் போட்டு சாராயமே காய்ச்சறோம். 4 வெங்காயத்தையும் மிளகாய் கிளி போட்டு சாம்பார் வைக்க முடியாதா? என்னவா இருந்தாலும் இந்த சமையல் வேலையில நமக்கு இருக்கண்ணே. ஏன்டா நம்ம புதுசா கட்சி ஆரம்பிக்க போற பொதுக்குழு செய்ய கொடுக்க ஆளு வேணுங்கிறதுக்கு நீ உப்பு போட்டா நான் புளிய போடுறேன், நீ வெங்காயத்தை கிளி போட்டா மிளகாய் போடுறா, சாம்பார் சமையல். என்ன இதெல்லாம் பொம்பளை சமாச்சாரம், நமக்கு எதுக்குண்ணே? இத சொல்லித்தாண்டா பொம்பளைங்க ரொம்ப காலமா நம்மளை ஏமாத்திட்டு இருக்காளுங்க. பழைய சோத்துக்கு உப்பு போடுறதே என்னமோ இவளுக்கு கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறாளுங்க. இந்த பாரு பொம்பளைங்க சமாச்சாரம் நாட்டுல ஒண்ணு கூட கிடையாது. புள்ள பேக்கறது ஒண்ணுதான். அதுல கூட 50-50 நம்ம பார்ட்னர்ரா. தம்பி என்னடா பண்ற? சமையல் முடிஞ்சா சாப்பிட்டு போலான்னு காத்துட்டு இருக்கனே. சமையல கொஞ்சம் லேட் ஆகுமா? அது வரைக்கும் கொஞ்சம் மாவை சாப்பிட்டு. என்ன என்ன சாம்பார் வாசனை சும்மா கம கமா நடிக்குதுன்னா தம்பி, இது வரைக்கும் இந்த சமையல் கட்டில இந்த மாதிரி வாசனை அடிச்சிருக்கா? கிழவி இது வரைக்கும் வெந்நீரை வச்ச சாம்பார் ஊத்தி நம்மள ஏமாத்திருக்காடா. சரி வா, உடம்பெல்லாம் கசகசான் இருக்கு, குடிச்சிட்டு வந்து ஒரு வெட்டு வெட்டிடுவான். டேய் நாயா, இப்படியே உட்கார்ந்து இருக்காத. பூனை வந்து மூஞ்சியை நக்கிற போது போய் இதெல்லாம் கழுவிட்டு அதெல்லாம் ஒழுங்கா எடுத்து வை. நான் குடிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணே. என்னடா எல்லாத்தையும் வச்சுட்டு போடா வெளியே. இதெல்லாம் டேய் நான் பாத்துக்கடா போடா. கெட் அவுட். இந்த பாரு நாங்க வந்துட்டு போனோம்னு அவனுங்கள்ட்ட சொன்னேன், தொலைச்சு போடுவேன். தொலைச்சு போ வெளியே. எனக்கு எதுக்கு தாவும்? ஏண்டா கரியா, பொம்பளைங்க சமாச்சாரம்னு ஒண்ணுமே இல்லையா? பொம்பளைங்க சூதுன்னு ஒண்ணு இருக்குடா, அதை காட்டுறேன் பாரு. இப்போ என்ன செய்ய போறீங்க பாட்டி? பாத்துக்கிட்டே இரேன் வேடிக்கை. இங்க வா, சமையலா பண்றீங்க சமையல்? ஏண்டா இந்தா சாப்பிட்டு பாரு, எப்படி இருக்கு? சூப்பர் பாட்டி. சூப்பரா? உப்பு கரெக்டா இருக்கு. காரம் புளி எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கு. பர்ஃபெக்டா? அப்படி இருந்தா இவனுங்களை பிடிக்க முடியாது. என்ன பண்ணலாம்? என்ன பாட்டி இது? தெரியல. உப்பு சால்ட். காரம் குறையுதுன்னு சொன்னேன்ல? இல்ல பாட்டி கரெக்டா இருக்குன்னு தானே சொன்னேன். இல்ல இல்ல, நீ அப்பவே சொன்ன காரம் கம்மியா இருக்குதுன்னு. ஐயோ பாட்டி, மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். காரம் கம்மியா தான் இருக்கு. மாமா பாவம் பாட்டி, வேண்டாம் பாட்டி. இந்த சாப்பாட்டு ருசியை பெற்றவகிட்டையும் சாம்பத்திய ருசியை கட்டினவர்கிட்டையும் தான் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆம்பளை. இதுல எல்லாம் பாவம் புண்ணியம் பார்த்தோம், அப்புறம் வீட்டுக்கு வீடு ரேஷன் கார்டு வாங்கிடுவாங்க. அதுலயும் நம்ம பயிலுக்கு இருக்காங்களே அப்படிங்க அப்பா. பாட்டி 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 நான் கலக்குற ப்ளீஸ். ஐயோ நீ தான் பாட்டிக்கே தப்பேத்தி. என்ன கலக்குற? காரமா உப்பா? காரம். கலக்கு. ஆமா எதுல கலக்குறது? அட எத்தனை ஐட்டம் வச்சிருக்காங்க, எதுல வேணாலும் கலக்கு. சோத்துல வேணாலும் கலக்கு. மிளகாச்சோறு திங்கிற முத ஆளுங்க நம்ம பயிலுக்கா தான் இருக்கணும். போடுற காரத்துல உச்சி மூடு அப்படியே நட்டுக்கிட்டு நிக்கணும். வெறும் சாப்பாடு சாப்பிட்டு இவங்களே வெத்தலை பாக்கு போடுறாங்க. விருந்து சாப்பாடு சாப்பிட போறோம். டேய் வெத்தலை பாக்கு ரெடி பண்ணி வச்சியா? ரெடியா இருக்குங்க. சோறு போடு போடு. அண்ணா வடிச்ச கஞ்சி வெள்ளையா இருந்தது, ஆக்கிர சோறு சிகப்பா இருக்கு. அதான் இத்தனை நாள் இவளுக்கு சமைச்சாளுகளே இந்த டெக்னிக்கல்ல சமைச்சிருக்காளுகளா? இதுதான் உன் அண்ணனோட டெக்னிக்கல். இந்த ரெட் மீல்ஸ் மேட்டர் வெளியே லீக் அவுட் பண்ணிடாத. சாப்பிடுறா ராஜா. ஐயோ பாட்டி. ஒரு ரூபா சோத்துக்கு உணர்ச்சி வசப்படுறிய. கண்டினியூ. ஐயோ பாட்டி பாவம். என்னங்கடா
அண்ணனும் தம்பியும் கண்ணீர்ல மிதக்குறீங்க. ஆனந்த கண்ணீர் கிழவி. அடாடாடாடா. அண்ணன் தம்பி பாசம்னா இப்படிலாம் இருக்கணும். தம்பி அவனுக்கு கொஞ்சம் பாசத்தை ஊட்டுறான். ஐயோ, ரொம்ப காருடா. மிளகாக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு இல்ல. தம்பி என்ன எனக்கு தெரியாம சாப்பிட்டு வந்துட்டியா? இவ்வளவு பெரிய போடுற பசி எப்பா? என் தம்பியாடா நீ? அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம 6 நாள் நான் பட்டினி கிடப்பேன்டா. 7வது நான் எப்படியும் சாப்பிட்டு தானே ஆகணும். அது இப்பவே சாப்பிட்டுல வாங்கண்ணா. தம்பி உனக்காக என் கொள்கையை லூஸ் பண்ணிக்கிறேன். கிளம்புடா. இருட்டுக்குள்ள என்னென்னத்தை எங்கெங்க வச்சிருக்காளுகளோ தெரியலையேடா. அண்ணா மீன் குழம்பு வாசனை சூப்பரா அடிக்குது. நம்மள கவுக்கணும் பிளான் பண்ணியே சமைச்சிருப்பாளுக. திறந்து பாரு. ஐயோ பாக்கறது கண்ணு தெரியலையே. தெரிஞ்சா என்ன? பசி தாங்க முடியல. எட்ரா ஒரு கட்டு கட்டலாம். தட்டெடு. எங்க இருக்கு? எந்திரிக்க மாட்டாளா? வாடா போயிடலாம். என்ன மாமா இதெல்லாம்? ஒண்ணு இல்ல, சமயக்கட்டுல ஒரு வீணை பூந்து வாசிக்குது வாசிக்குது. வீணை இல்ல பூனை. வாடா. என்ன விஷயம்? பொட்டிக்கல வேடா. ஏன் அடிச்சீங்க? ஏண்டா உன்ன மாதிரி அநாத நாய்களுக்கு அந்த வீட்டுல இடம் இருக்கும் போது கூட பிறந்த எங்க அக்காவுக்கு இடம் இல்லையா? யாரை கேட்டா வெளியே போக சொன்ன? நான் எங்க போக சொன்னேன்? காரணம் இல்லாம அடிக்காதீங்க. அடிக்காம இருக்கிறது எங்க அக்கா அந்த ஊர் பேர் தெரியாத கூட ஓடி போயிட்டாளா இல்ல புலங்காத ஜாதியில கல்யாணம் பண்ணிட்டாளா? பாரு எங்க மாமன் தங்கண்டா. அப்படி ஒரு ஆளா பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கா. அது மட்டும் இல்ல, ஒன்ஸ் எங்க அக்கா ஓடி போனா திருப்பி வரதுக்கு 20 வருஷம் ஆகுது. மறுபடியும் ஓடி போயிட்டா எங்க நிலைமை என்ன ஆகுது? ஐயோ அண்ணன் தம்பி மாறி மாறி அடிக்கிறாங்களே. என்னடா மாறி மாறி? கேக்குற கேள்விக்கு இல்ல ஆமான்னு சொல்லணும். சரிங்க. என்ன சொல்றீங்க? இல்ல ஆமா. இல்ல ஆமா. That is correct. அது மட்டும் இல்ல, என்ன எங்க அண்ணனை கவனிச்சுக்கிறதுக்கு இந்த வீட்டுல யாரு இருக்கா? வேளா வேலைக்கு சாப்பிட்டு கேட்கறதுக்கு கூட ஆள் இல்ல. ஏங்க போய் சொல்றீங்க? அத உங்க ஆத்தா இருக்க. என்னடா ஆத்தா இருக்கா? கல்யாண வயசை கடந்து போயிட்டு இருக்கிற எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாலும் அந்த கிழவி. இதுதான் எங்க அக்காவா இருந்திருந்தா அக்கா தங்கி சீர் செய்யறதுக்காக ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பாங்க. இல்ல ஆமா அண்ணே, உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச அதே கையோட எனக்கு ஒரு பிடிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு எங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு பேர் எல்லாம் வச்சு. டேய் இது நியாயமே இல்லடா. கல்யாணத்துக்கே 2 பேருக்கு வக்கில்ல, அதுக்குள்ள புல்லு முட்டி வரைக்கும் போயிட்டியே. தம்பி, எங்களால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஓடி போனவளாவே இருக்கட்டும். நாங்க ஊருக்கு புறப்படுறோம். சின்ன தம்பி அந்த பொட்டி தூக்கு. டேய் பொட்டி எடுனா எடுத்துருவியா? அக்கா தம்பி பசங்க என்ன அருணா கையில அத்துடுறதுக்கு? அவங்க 2 பேசுறதா நாங்க 2 பேசுறதா? அவங்க கிட்ட கோச்சுக்காம நாங்க யாரு கிட்ட கோச்சுக்கிறது? பொட்டி எடுத்து போய் உள்ள வைடா. இனிமே இந்த வீட்டுல இருந்து யாரும் என்ன கேட்காம வெளியே போக கூடாது. பிள்ளைங்க தப்பு செஞ்சா பெத்தவங்க அதெல்லாம் பெருசா நினைக்காம மன்னிச்சிடறாங்கல்ல. அது மாதிரி தான் நாங்க ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா அதெல்லாம் மனசுல வச்சுக்காம எங்களை மன்னிச்சிருங்க. டேய் தம்பி, அக்கா நம்மள மன்னிக்காம வேற யாரா மன்னிக்க போகுது? அக்கா சமையல் பண்ணியாச்சா? பாட்டி சமைச்சிட்டு இருக்காங்க. ஐயோ அந்த கிழவி சமையல சாப்பிட்டு சாப்பிட்டு எங்க 2 பேருக்கு நாக்கே டெத் ஆயிருச்சு. அக்கா இன்னைக்கு உன் கையால சமையல் பண்ணு, நாங்க 2 பேரும் வயிறார சாப்பிடுறோம். டேய் தம்பி. அண்ணா என்னடா அது புதுசா ஏன் போட்டோவை மாட்டி குறைஞ்சிட்டு இருக்கிற? அண்ணே, இவ்வளவு நான் உங்க அருமை பெருமை தெரியாம இருந்துட்டேன்னு. நீங்க யாருண்ணா? நான் உன் அண்ணன். இல்லண்ணா. என்னது இல்லையா? என் தெய்வம் அண்ணா. தம்பி என் தெய்வம். இனிமே காலங்காத்தால முழிச்சா அது உங்க மூஞ்சில தான் முழிப்பேன். தம்பி டேய், டேய், என்னடா அது? சும்மா இருங்கண்ணா. நீங்க என்ன சாதாரணமான ஆளா? என்ன பொறுத்த வரைக்கும் அன்பா வளர்க்கறதுல அம்மா மாதிரி, அப்படி. அரவணைச்சு வளர்க்கறதுல அப்பா மாதிரி, இப்படி சொல்லி கொடுக்கறதுல வாத்தியார் மாதிரி. எப்படி விட்டா ஒரே அடியா போறிய? பாசத்தை ரொம்ப காட்டி என்ன மூழ்க அடிச்சிடாத. நான் தியேட்டருக்கு போறேன். எவ்வளவு கும்பிடுமோ கும்பிட்டு பின்னாடியே வந்து சரி. சரி அண்ணா. இந்த பாரு ரொம்ப தொடச்சு போட்டோ ஓட்டை ஆக்கிறாத என்ன? இவனுக்கு 4 கழுத வயசு ஆகுது. இவ்வளவு நாள் ஏற்படாத பக்தி அண்ணன் மேல திடீர்னு எப்படி இப்படி பெருக்கெடுத்து ஓடுது? என்ன இருந்தது? உன் போட்டோ கூட இந்த வீட்டுல சுதந்திரமா பார்க்க முடியறது இல்லையே. அந்த ஆள் மூஞ்சிக்கு பின்னாடி உன் போட்டோ வச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. இந்து நீயே சொல்லு, காலங்காத்தால அந்த ஆள் மூஞ்சியில முழிச்சா அந்த நாள் வழங்குமா? டேய் ஐயோ அண்ணா. டேய் என்ன பாஸ்
போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கா? ஏண்டா போஸ்ட் ஓட்டாம தியேட்டர் ஓட்டுவாங்க? அறிவு இருக்கா உனக்கு? அதுலடா நம்ம நொண்டி வச்சா செத்து போயிட்டாருல, அங்கதான் போயிட்டு இருக்கேன். நீ வரலையா? ஏண்டா அந்த அனாதை கிழமை செத்தா என்கிட்ட சொல்ற? கயத்தை கட்டி ஆத்துல வீசுவீங்க, இதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் பாரு. போடா போடா. அட போப்பா. இந்தாப்பா கொஞ்சம் நில்லு. இங்க நொண்டி வாத்தியார் வீடு எங்க இருக்கு? அவர்தான் மண்டையா போட்டாரு, நீங்க ஏன் கேக்குறீங்க? அது எனக்கு தெரியும். அவர் பேர்ல பேங்க்ல 1,00,000 ரூபாய் பணம் இருக்கு. 1 லட்சமா? ஆமா, அவருக்கு கொல்லிவோட வாரிசு யாருன்னு தெரிஞ்சதுன்னா அவர்கிட்ட அந்த பண விஷயத்தை பத்தி பேசணும். ஏண்டா போஸ்ட் ஓட்ட சொன்னா டுமில்னு கால்ல போடுறிய, பசிய திருட்டியா? ஹலோ, என் பொசிஷன் தெரியாம பேசாதீங்க. ஆமா, உங்க டென்ட் குட்டை என்ன விலை? டேய் நாயே, 50 போஸ்ட் ஓட்ட சொன்னா பாதி ஓட்டிட்டு பாதிய பசியோட விக்கிற நாயே, நீ என் டென்ட் தேடுற விலை கேக்குறியா? எப்படிடா? நம்ம ஊர்ல ஒரு கால் நொண்டி வாத்தியார் இருந்தார்ல? ஆமா, அவனுக்கு இருந்த இன்னொரு காலை ஒடிச்சிட்டியா? இல்ல, அவர் செத்து போயிட்டாரு. சாகடிச்சே போட்டியா? அவருக்கு பேங்க்ல 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கான். அவருக்கு கொல்லி போடுற வாரசுக்கு தான் அந்த பணம் போய் சேருமா. அதனால அந்த அனாதைக்கு இந்த அனாதை கொல்லி போட்டு அந்த 1 லட்சம் ரூபாய் வாங்க போறேன். டேய். யூ ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். நீங்களும் பணக்காரன், நானும் பணக்காரனாக போறேன். அதனால இந்த டே டூ இல்ல வேணாம். See you. தாத்தா 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 தாத்தா, சின்ன வயசுல போயிட்டிய தாத்தா. சித்தப்பா, ஐயா, சித்தப்பா, 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 என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே சித்தப்பா. சாகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வந்து சாகுடாம பண்ணிருப்பேனே சித்தப்பா. சித்தப்பா, உங்களுக்கு எப்படி சித்தப்பா வேணும்? உனக்கு என்ன செட்டப்ல இவர் தாத்தா ஆனாரோ அதே செட்டப்ல தான் எனக்கு இவர் சித்தப்பா ஆனார். மூடிக்க. அதான் அண்ணா கபடி காசுக்காக நடிக்கிறேன். உங்களுக்கு என்ன குறைச்சல்? காசு கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே என் டென்ட் விலைக்கு கேட்டியே. காசு கிடைச்சிருந்தா என்னையே நீ விலைக்கு கேட்ப. அதுக்கு தான் இது. சரி, நடிப்பு கண்டினியூ பண்ணு. தாத்தா, நானும் செஞ்ச முதலாளி சோறு போட மாட்டாருன்னு சோறு போட்டு வளர்த்திய தாத்தா. தீபாவளி பண்டிகை வந்தா சட்ட துணிலாம் வாங்கி கொடுப்பியே, இனிமே யார் தாத்தா எடுத்து கொடுப்பா? பொங்கலுக்கு நான் வேட்டி சட்டை கேட்டதுக்கு அதெல்லாம் வேலைக்கார நாய்களுக்கு தான். உனக்கு நான் 5 பவுனுக்கு செயின் போடுறேன்டா கண்ணான்னு போட்டு ஏன் சித்தப்பா. ஆத்த போட்ட செயினை இந்த போட்டு வர சொல்றீங்களே, நீங்க நியாயமானே? இது உனக்கு தான் தெரியும், ஆபீஸுக்கு தெரியுமா? தாத்தா, நான் தான் கொல்லி போடணும்னு அடிக்கடி சொல்லுவியே, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் தாத்தா. சித்தப்பா, நீ உயிரே எழுதி வச்சிருக்கிறியே, நான் தான் கொல்லி வைக்கணும்னு. அந்த உயிரை கொஞ்சம் காமிக்கிறீங்களா? தாராளமா பாருங்க. உங்களுக்கு மட்டும் காட்டுமா, எல்லாருக்கும் காட்டுமா? சார், இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து போட்டு தர முடியுமா? ஒரு கையெழுத்து என்ன, எத்தனை கையெழுத்து வேணாலும் போடுறேன். பென், டேக் இட். கொஞ்சம் பேங்க் வரைக்கும் வர முடியுமா? ஓ வரலாமே. என்ன செட்டில்மெண்டா, செக்கா கேஸா? அது உங்க சௌரியம். இதுல ஏன் சௌரியம் என்ன இருக்கு? பின்ன சார், இவர் வாங்க 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க தானே ஜவாப்தாரி. நானா? சார், நான் ஜவாப்தாரியா? இந்த அனாதை யாருன்னு எனக்கு தெரியாது சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செயின் போட்டான்னு சொன்னீங்க. சும்மா ஒரு பேச்சு சொன்னா அது நீங்க நம்பர் தான். டேய், இந்த செத்து பண்ணா எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன். ஐயோ, அது நீங்க ஆச்சு, உங்க செத்து பண்ண சித்தப்பாச்சு. டேய், எனக்கு சித்து பண்ண உங்க தாத்தா இல்லையா? நான் பேச்சு தானே சொன்னேன், நீங்க கையெழுத்தே போட்டு கொடுத்துட்டீங்களே. இதெல்லாம் நல்லா இல்லடா சின்ன என்ன தம்பி. பேசிட்டு கூட்டிட்டு போங்க. வாங்க சின்ன தம்பி. வாங்க, வாங்க, சார், வாங்க. ஒரே ஒரு நிமிஷம் சார், என் கடைசி ஆசை நிறைவேற்றிட்டு வரேன் சார். இந்த அனாதை நாய் மூஞ்சில காரி துப்பிட்டு வரேன் சார். தூ நாய. Hey Pops, how are you? Man, டேய், உன்னை நான் கேட்டாரா? போறா சேர. ஹேய், நலமா? நான் நல்லா தான் இருக்கிறேன். எனக்கு என்னங்க, என்ற வீட்டுக்காரங்க சண்டை போட்டு கோச்சுக்காரி அம்மா வீட்டுக்கு போயிட்டாருங்க. அப்புறம் நான் போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர போனுங்க. இப்பெல்லாம் சண்டை வந்தா ஆம்பளைங்க அம்மா வீட்டுக்கு போயிடறானுங்களா? பேச்சுலர் லைஃப்ல இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியறது இல்ல. அந்த கேடு கட்ட நாய் போனா விட்டுற வேண்டியதானே? உனக்கு தான் நான் இருக்கேன்ல. அப்படி விட்டுற முடியுங்களா? 1000 தான் இருந்தாலும் தாலி கட்டின புருஷனாச்சே. கல்யாணாலும் காண புள்ளனாலும் புருஷன் சொல்லுவாங்கல்ல. ஏய் ஸ்டாப். எத்தனை வருஷத்துக்கு இந்த பழைய பஞ்சாங்கத்தையே புரட்டிக்கிட்டு இருப்பீங்க? வேணும்னா அவனை லைசன்ஸ் பார்ட்டின்னு சொல்லிக்க. ஏ பாப்ஸ். ஏய், உனக்கு அவ பாப்ஸா? சரி அக்கா, அந்த ரேஞ்சிலே நின்னுக்க. ஏன் பாப்பாக்கா, உன் புருஷனை கூப்பிட போகும்போது அண்ணன் ஒரு வாரம் சொல்லிருக்கலாம்ல. தட் இஸ் கரெக்ட். ஆமா, ஒன்னும் பெருமைய நீ தான் மெச்சுக்கணும். பக்கத்தவனுக்கு சிக்கலாம் பெருமைங்கிற மாதிரி ஆயிப்போச்சு ஒன்னும் பொழப்பு. ஏய், அண்ணனை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நானும் இங்க 10 வருஷமா குளிச்சுட்டு தான் இருக்கிறேன். உங்க அண்ணனும் கரமையில உட்காந்து பாத்துட்டு தான் இருக்கிறாரு. என்ன பிரயோசனம்? ஆத்துல இறங்கவே துப்பு இல்ல. தைரியம் இருந்தா தண்ணியில இறங்கி வர சொல்லி பாக்கலாம். என்ன பண்ண போறீங்க? ஆத்துல இறங்க போறேன்டா. என்ன நீங்க அவ்வளவுதான் விவரம் சொல்றாங்கன்னா நீங்க சட்டை வர கழட்டீங்களே, உங்களுக்கு நீச்சல் வேற தெரியாது. ஆத்துல அடிச்சு போனா அவங்க அதை காப்பாத்துவாங்க. டேய், நான் என்ன அவ்வளவு விவரம் இல்லாதவனா?
அந்த கைத்தை கொடு. எதுக்குண்ணே? ஒரு சைடு என் இடுப்புல நான் கட்டிக்கிறேன், ஆ, ஒரு சைடு நீ புடிச்சுக்க. ஆ. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். ஐயோ எனக்கு சின்ன தம்பி, இன்னொரு லட்டு சொல்லுங்க. இங்க பாருங்க சின்ன தம்பி, ஆ, உங்களுக்கு எனக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். ஆ. சில நேரங்கள்ல உங்களை நான் தப்புன்னு தப்பி கூட இருக்கலாம். அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு என் வாழ்க்கையோட விளையாண்டாதீங்க. இது கயிறு இல்லைங்க, ஆ. என் உயிருங்க. ஆ. உங்களை நம்பித்தாங்க நான் ஆத்துல இறங்குறேன். நீங்க அதோட போங்க. இன்னது ஆத்தோட போகவா? கயிறு நான் வச்சிருக்கேன்ல. ஆமாங்க சின்ன தம்பி, நீங்க இந்த கயித்தை நான் விடுனா விடுங்க, ஆ. இழுத்து புடினா புடிங்க. ஆ. என்ன செய்வீங்க? உடனே விடுறேன். புடினா புடிச்சுக்கிறேன். ஆமாங்க. ஆ, சின்ன தம்பி, நான் இறங்கிட்டுங்களா? இறங்கு. சின்ன தம்பிங்க, உங்களை நம்பித்தான் நான் இறங்குறேன். சரி. அந்த ஆள் கரையில இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டேன். தண்ணிக்குள்ள வேற வர என்னடி பண்ண போற? தண்ணிக்குள்ளயா வரான் அந்த ஆள்? என்ன பண்ண போறேன் பாரு. எப்படி எல்லாம் உள்நீச்சல் தான். உடு ஆ, உடு ஆ, உடு ஆ. உடு. டேய், நீ என்ன அங்க பாக்குற? திரும்புடா. திருவிழா எப்படி விட முடியும்? சவுண்ட் கேட்டா விடுறா. ஆ, வீடு ஆ, வீடு ஆ, வீடு விடு. ஐயோ, என் டவுஸ், என் டவுஸ், என் டவுஸ், விடு. ஏன் விடு விடுன்னு அதை விட்டுக்கிட்டு இருக்கல. விடு. அண்ணே, கயிறு கொஞ்ச நேரம் இருக்கு, அப்புறம் விட்டுருவேன். விடு. என்ன விட்டுருவேன்? அட சரி, விட்டு தொலை. போய் தொலை. ஐயோ, விட்டுட்டா. அண்ணே, ஐயோ, ஐயோ, தண்ணி அடிச்சிட்டு போகுது. ஐயோ, என்ன ஆத்தோட போறீங்களே? அட பாவி, கைத்த ஊட்டி என்ன காப்பாத்துறா. சாப்பாடு சான்ஸே கிடையாது. 3 நாள் கழிச்சு பவானி சேர்த்தாமல வந்து சேரும் பாடி அப்ப ஆள் வச்சு எடுத்துக்கிறேன். அண்ணே, ஒரு முக்கியமான விஷயம். எனக்கு கேட்கிறடா, விவரமா சொல்லு. உங்க பணத்தை எரிக்கிறதா புதைக்கிறதா சொல்லிட்டு போங்கண்ணே. அட பாவி, உன்னை வந்து கவனிச்சுக்க. ஐயோ, தம்பி, டேய் தம்பி, என்னண்ணா? படப்போட்டி எடுக்கிறக்கா கோயம்புத்தூர் போனேன். கடைவீதிக்கு போயிருந்தப்ப நல்ல புடவை இருந்தது, இந்துக்காக வாங்கிட்டு வந்தேன். இந்துக்கு புடவை எதுக்குண்ணா இதெல்லாம்? என்ன ஏற்கனவே அவங்ககிட்ட நிறைய புடவை இருக்குண்ணா. என்ன இப்படி சொல்லிட்டேன்? புடவை விஷயத்திலயும் புருஷ விஷயத்திலயும் பொம்பளைங்க ரொம்ப கெட்டி. இந்தா கொண்டு போய் குடியா, அவன் வேண்டான்னு சொல்ல மாட்டாடா. அண்ணா அது இல்லண்ணா. போடா, அட போ. ம். ஆஹா, எனக்கு நம்ம குடுக்குற மாதிரி தெரியல. பின்ன கம்மி விலைக்கு வித்து வாங்குறியா? அவர் தயங்குறத பார்த்தா வேற யாருக்கோ கொடுக்க மாதிரி தெரியுது. அதனால நம்ம இங்கே இருந்து பாப்போம். இந்து புடவை பியூட்டிஃபுல் மாமா. புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சும்மாவா? உனக்காக 5000 கடை ஏறி இறங்கிருக்கேன் தெரியுமா? பாத்தியா, கோயம்புத்தூர் இருக்கிறது 1000 கடை, இவன் 5000 கடை நடிச்சுடுறான். பாத்தியா, இவனுக்கு இருக்கிற கெட்ட பழக்கண்டா. ஐயோ மாமா, உங்களுக்கு உமா கொடுக்கணும் போல இருக்கு. உமாவா? என்ன பம்மல் வார்த்தைகள் நிறைய கண்டுபிடிச்சு வச்சிருக்காளுங்களே. குடு குடு குடு. ச்சீ, இதுவா? ஐயோ, இந்த வரேன் பாட்டி. மாமா என்ன இங்க இருக்கிறான்? இவன் யாருகிட்ட உமா வாங்கிட்டு இருக்கான்? நீ எனக்கு ஒரு முத்தம் கொடு. என்ன மாமா இது? நான் இப்பதானே உனக்கு கொடுத்தேன். ஒரு சாரிக்கு 1 தான். நான் இப்பவே 2 கொடுத்தாச்சு. அதெல்லாம் முடியாது, குடு. சரி சரி, நான் கொடுக்கறேன். டேய், கண்ணாடிக்கு முத்தம் கொடுக்காத, உதடி கிழிஞ்சிரும். ஏண்டா, உங்க 2 பேருக்குள்ள இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, எல்லாத்தையும் என்கிட்ட நீ மறைச்சிருக்கிற. வர வர உங்க திருட்டுத்தனம் ஜாஸ்தி ஆகி போச்சு. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது நீங்க தாங்கிக்க மாட்டீங்க. சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல வாத்தியார் வெளில நிக்க வச்சுட்டான்னு அந்த ஆளை ஊருக்குள்ள ஓடோட துரத்தி அடிச்சீங்க. அப்படி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட மறைச்சேன். வாத்தியார் அடிக்கலாம்டா, வாக்குப்பட்ட வந்து அடிக்க முடியுமா? நீ ஒண்ணும் கவலைப்படாத, இந்த விஷயத்தை இந்த கிட்ட பேசி பாக்குறேன். வேண்டாம்ண்ணா, உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச மாதிரி இந்த கிட்ட காட்டிக்காதீங்க. ஏற்கனவே ஒரு பொய்ய சொல்லி நான் அவளை கல்யாணம் பண்ணிருக்கேன். அதுலயே என் மேல கோவமா இருக்கா. நீங்க இதை கேட்டீங்கன்னு வைங்க, அவ கோவம் அதிகமாயிடுச்சுன்னா? டேய், ஆம்பளைங்க கோபம் இருக்கே, அது பொம்பளைங்க நினைச்சாலே காணாம போயிடும். பொம்பளைங்க கோபம் இருக்கே, அது ஆம்பளைங்க அணைச்சாலே சரியா போயிடும். இதெல்லாம் ஃபேமிலி சயின்ஸ்டா. டேய் சிறுசு, ஆனானப்பட்ட ராமனுக்கே சீதை சீக்கிரம் கிடைக்கல. சீக்கி அடிச்சு வில்ல உடைச்சு பல்லு உடைஞ்சதுக்கு அப்புறம் தான் கிடைச்சா. அந்த சீதை மேலேயே ராம சந்தேகப்பட்டான். அதுக்காக குடும்பம் நடத்தாம விட்டாங்களா என்ன? குடும்பம்னா இதெல்லாம் சகஜம்பா. இதெல்லாம் கதைக்கு தானே நல்லா இருக்கும். பதிலுக்கு பதில் பேசாதடா. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் அந்த காலத்திலேயே பெரியவங்க 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லி இருக்காங்க. நீ ஒரு பொய் தான் சொல்லிருக்க, இன்னும் 999 பொய் பாக்கி இருக்கு. அதை என்கிட்ட விட்டுரு. இதெல்லாம் நடக்கிற காரியமாண்ணா? என்ன இப்படி ஒரு கேள்வியை கேட்டுவிட்ட? பூசாரி பொய்யும் புலவம் பொய்யும் உங்க அண்ணன் பொய்க்கு அரை பொய்க்கு கட்டுப்படி ஆகுமா? நாளைக்கு வீட்டுல என்ன நடக்குதுன்னு பார். அண்ணா, எங்க போயிட்டாரு இவரு? ஐயோ,
சக்சஸ். நான் நினைச்சபடியே நீ கீழே விழுந்த. இந்துவி உன்னை ஒன்னா சேர்த்து வைக்க நான் போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகி போச்சு. அண்ணே இப்படி கூட இருந்து கவுத்துட்டீங்களே. அண்ணா இத முதல்லயே சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்திருப்பேனே. எங்கேயாவது படாத இடத்துல பட்டு இருந்ததா? ஆமா, ஏன் இடுப்பில் அடிபடுறதுக்கு இந்தோட சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? தம்பி, இந்த இடுப்பு ஏரியா இருக்கே வெரி டேஞ்சரஸ் பிளேஸ். ஆம்பளைங்க இடுப்புல பொம்பளைங்க கை பட்டா போதும், அந்த ஃபர்ஸ்ட் டச்லயே ஒரு கிக் ஏற்படும் பாரு. அத லைஃப் லாங் கண்டினியூ பண்ணிக்க. இதெல்லாம் நடக்குமாண்ணே? என்ன நடக்குமாங்கற? இந்த கையில தைலத்தை கொடுக்குற, அவ நுனி விரல்ல எடுத்து இடுப்புல தடவி ஒரு அரக்குவா பாரு. பஞ்சாமிர்தம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. போ படே போ. இந்து இந்து என்ன மாமா கூப்பிட்டீங்களா? இந்தா உன் புருஷனுக்கு இடுப்பு சுளிக்கிருச்சு. இந்த தைலத்தை கொண்டு போய் நல்லா தேய்ச்சு விடு. ஏன் நீங்க தேய்ச்சி விடக்கூடாதா? ஆனா என் கை முரட்டு கைமா, புடிச்சனா இடுப்பு ஒடிஞ்சிரு. அப்புறம் புத்தூர்ல போய் கட்டணும். இந்தா புடே. என்ன பாக்குற? சாரி உனக்கு கட்டினானா எனக்கு கட்டினானா? புடே போய் தேய்ச்சு விட சீக்கிரம். என்னாச்சு? கீழே விழுந்துட்டாரு, இடுப்பு பிடிச்சிருச்சு, தைலம் தேய்ச்சி விடுறேன். ஏமா கழுத்து சுளுக்கு, கை சுளுக்கு, கால் சுளுக்கு, இதுக்கு தைலம் தளவாங்க. இடுப்பு புடிச்சுக்கிறது தைலம் தளவுறிய எந்த படம் சொல்லுது? இரு, எங்க ஊர் வைத்தியமே வேற, நான் கொண்டு வரேன். அம்மா, டடடாங். ஐயோ உலக்கையா! இந்த உலக்கைய இடுப்பு பிடிச்ச இடத்துல அமைச்சு தேய்ச்சோம்னு வச்சுக்க, சுளுக்குலாம் பறந்து போயிடும். எனக்கு இப்ப சுளுக்கு போயிடுச்சு. பொய் சொல்றாரு. விடாத, விடாத அமுக்கு. ஐயோ போதும் போதுண்டா. படக்குன்னு உடையிற சத்தம் கேக்குது. என்னடா எலும்பா? இல்ல சுளுக்கு. ஐயோ அண்ணா காப்பாத்துக்கண்ணா. டேய் நிறுத்துடா. ஏண்டா இது என்ன அம்மிக்கலாம்? இந்த உருது ஏடா. இடுப்பு பிடிச்சுக்கிட்டா உனக்கெல்லாம் அமுக்கணும். எவ்வளவு ஒரு மடைய தைலம் தைக்க சொல்லிருக்கான். சரி நீ வா. அங்க யாருக்காவது இடுப்பு பிடிக்கணுமா? ஆமா பிடிக்கணும் வா. அவனை இருடி. டேய் நில்றா. அவங்க புருஷன் கொண்டாட்டிக்குள்ள நெருக்க ஏற்பட்டுனா உள்ள அனுப்பிச்சு வச்சா நாட்டு வைத்தியத்துல டாக்டர் பட்ட வாங்குற மாதிரி நீ உனக்கு எடுத்துட்டு வரியா? அண்ணா எனக்கு எதுவுமே தெரியாதுண்ணே. எதுவுமே தெரியாத சோத்துக்கு பதிலா வேற ஏதாவது திங்கிறியா? நில்றா நில்றா. டேய் ஓடாதடா. நில்றா நில்றா. ஐயோ ஐயோ அம்மா. டேய் என்னடா அது ஔவையாருக்கு ஆம்பளை வேஷம் போட்ட மாதிரி? தம்பி இன்னும் உனக்கு சொல்லுக்கு தெரியல? நான் உங்களுக்கு என்னென்ன துரோகம் பண்ணேன்? அன்பேவா எம்ஜிஆர் மாதிரி ஆடி பாடி சுத்திக்கிட்டு இருந்தேன். இப்ப அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரி மாத்திட்டீங்களே. டேய் நான் என்னமோ வாழ்க்கையில விளையாட்ட மாதிரி பேசுறீங்க. காரியம் கைகூடி வர நேரத்துல அந்த கருப்பு நாய் பூந்து கெடுத்து வச்சுட்டான். இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காமல போயிடு. அப்ப பாரு நான் பூந்து. டேய் வாடாங்க. எங்கடா போற? சின்னமோட துணியை துவைக்க கொண்டு போறேன். நீ துவைச்சு கழிச்சு போது கொண்டாங்க. எதுக்கு? கேள்வியா கதை. போடா போடா. ஐயோ உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை எல்லாம்? உன்னை இந்துவை சேர்த்து வைக்கிறேன்னா சாதாரண பிரச்சனையா? சிந்து பாத்து லைலாவை தூக்கிட்டு அலைஞ்ச மாதிரி நான் உன் பிரச்சனையை தூக்கிட்டு அலைகிறேன். ஐஓடெக்ஸ் ஆரம்பிச்சது அழுக்கு துணி வந்து நிக்குது. ஃபாலோ மீ. ஓகே. ஐயோ ஐயோ அந்த பக்கம் போட்டியாக்கும். நமக்கு எதுக்கு இந்த பொட்டச்சிங்க வேலை எல்லாம்? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? மத்தவங்க என்ன நினைச்சா உனக்கு என்னடா? உன் பொண்டாட்டி என்ன நினைக்கிறாங்கிறது தான் முக்கியம். பொம்பளைங்களை கவர் பண்ணணும்னா ஒண்ணு புடவை துவைக்கணும், இல்ல புடவை வாங்கி கொடுக்கணும். நீ புடவை துவை. இன்னும் துவைக்கவே இல்ல, அதுக்குள்ள இஸ்திரி போட ஆரம்பிச்சியா? இதான் துணி துவைக்க லட்சமா? நினைச்சு கூடா. தம்பி பொண்டாட்டிக்கு துணி துவைக்கிற போதோ அண்ணன் நானா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கூட உங்களை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது? சேலையெல்லாம் அப்படி கண்ணா பின்னான்னு கிழிச்சு வச்சிருக்கீங்க.
பொண்டாட்டி புடவையை தோச்சு போட்டா அப்படியே பூரிச்சு போய் உங்களோட குடும்பம் நடத்துவேன்னு ஐடியா கொடுத்த அறிவாளி யாரு? இது என்ன? ஜாக்கெட் ஒரு கைதான் இருக்கு. என்னென்ன இங்க இருக்கு. தோ இனிமே இந்த மாதிரி கிறுக்கு வேலை எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, நடக்கிறதே வேற. அண்ணா